யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே பாகம் 1 நதிக்கரையோரமாய் 1918 முதல் 1947 வரை பாகத்தின் கடைசி பகுதியை நேற்று போட தவறியதால் இன்று போடுகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். 1990களில் ஆரம்பத்திலும் யோகிராம் சுரத்குமாரை சந்தித்த போது அவர் ஆங்கில கவிஞர்களான மில்டன் மற்றும் பிளேக் குறித்து பேசியிருக்கிறார். அவர்களது கவிதை வரிகளை மேற்கோள் காட்டியிருக்கிறார். யோகிராம் சுரத்குமாருக்கு பச்சன் மற்றும் பிற சமகாலத்து இந்திய கவிஞர்கள் மீது மதிப்பு இருந்தது என்பதும் அவர்களை அவர் சந்தித்திருக்கிறார் என்பதும் பிற ஆதாரங்கள் மூலமும் தெரிகிறது. இதனால் அவருக்கு பச்சனுடன் தொடர்பு இருக்கலாம் என்று தெரிகிறது. இருந்தாலும் அவர்களின் பேச்சு குறித்து விபரங்கள் எதுவும் தெரியவில்லை. ஆனால் யோகிராம் சுரத்குமாருக்கு கவிதை மிகவும் பிடிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சமகாலத்து கவிஞர்கள், எழுத்தாளர்கள் பலர் அவரது பக்தர்களாக இருந்திருக்கிறார்கள். மற்றொரு தகவலில் ராம் சுரத்குமார் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கும் லக்னோவில் படித்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மதுரை சிவானந்த தபோவனத்தின் தலைவரான சுவாமி விமலானந்தா திருவண்ணாமலையில் யோகிராம் சுரத்குமாரை ஆரம்ப காலத்தில் சந்தித்ததாக தெரிகிறது. இந்த தெய்வீக குழந்தைக்கு மிகவும் பிடித்த இடமான திருவண்ணாமலை ரயில்வே நிலையத்தில் அவர்கள் சந்தித்து கொண்டனர். ரயில் பெட்டியில் அமர்ந்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் யோகிராம் சுரத்குமார் லக்னோவில் தான் பெற்ற பல்கலைக்கழக பயிற்சி பற்றி தெரிவித்தார் என்று தெரிகிறது. அவரது கல்வி குறித்து பிற விபரங்கள் தி கோஸ்பால் ஆஃப் சுவாமி ராம்தாஸ் என்ற புத்தகத்தில் இருக்கிறது. அதில் அந்த வித்யாச பிஹாரி BA-BT படித்திருக்கிறார். ஒரு உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்க்கிறார். தற்போது நீண்டகால விடுப்பில் இருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மா விஜயலட்சுமி எழுதிய வேவ்ஸ் ஆஃப் லவ் என்ற பிரசுரிக்கப்படாத புத்தகத்தின் வரைவிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் பல்கலைக்கழக படிப்பை முடித்து ஆசிரியராக பயிற்சி பெற்றார். சில ஆண்டுகள் ஒரு பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்தார். பின்னர் பள்ளியின் தலைமை ஆசிரியரானார். ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் வங்கமொழி உள்பட பல மொழிகளில் அவருக்கு புலமை உண்டு. அவர் உருதும் பிற மொழிகளும் படித்தார். இவ்வளவு புலமை வாய்ந்த ராம் சுரத்குமார் அவரே ஒரு எழுத்தாளராக ஆகியிருக்கலாம், அல்லது இந்தியாவின் நலன் பற்றி அவருக்கு அதிக அக்கறை இருந்ததால் ஒரு அரசியல்வாதியாகவும் மாறியிருக்கலாம், அல்லது கௌரவமிக்க பல்கலைக்கழக பேராசிரியராக ஆகியிருக்கலாம். அவர் நன்கு படித்தவர், புலமை வாய்ந்தவர், நன்கு பேசக்கூடியவர், அர்ப்பணிப்பு உணர்வு கொண்டவர். இவ்வளவு அருமை பெருமைகள் இருந்தும் அவர் ஒரு அழுக்கு உடை அணிந்த பிச்சைக்காரராக, நாடோடியாக, தெருக்களில் வாழ்பவராக இருந்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு தென்னிந்தியாவில் அவர் பக்தர்களும் தன்னை நேசிப்பவர்களும் தன்னை சுற்றி இருக்கும்போது பிரபஞ்ச கல்வி, பிரபஞ்ச நெறிகள் அறிந்தவர் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். எல்லோரது மொழியையும் பேசக்கூடியவர், மனிதர்களது நிலையை ஆழமாக அறிந்தவர், பார்த்தவர் என்று தெரிய வந்தது. படித்தவர், படிக்காதவர் என்கிற பாகுபாடு இல்லாமல் ஒரே மாதிரியாகத்தான் பேசுவார். குழந்தைகளுடன் விளையாடுவார். தங்களை சிறப்பாக கவனிக்க வேண்டும் என்று கருதுபவர்களை கண்டுகொள்ளவே மாட்டார். அவர் நன்கு படித்தவர் என்றாலும் அவர் தன்னை தரிசிக்க வருபவர்களிடம் பேசுவது புத்தகத்திலிருந்து கற்றுக்கொண்டது போல் இருக்காது. அவரது தந்தை கடவுள் மீதான அவரது பேரார்வம் அவருக்கு பிரபஞ்ச அறிவை ஏற்படுத்தி பேச வைக்கும்.
1947 அவரது 29வது வயதில் கல்வி, பாதுகாப்பு, குடும்பம் என்று அனைத்தையும் அவர் ஒதுக்கினார். சத்தியத்திற்கான அவரது தாகம், இந்திய தேசத்தின் மீதான அவரது அர்ப்பணிப்பு, கடவுள் மீதான அவரது ஏக்கம், அதுதான் அவரிடம் இருந்தது. ஆரம்பத்தில் இவற்றை அடக்கும் சக்திகள் இருந்த போதிலும் இறுதியில் அவரது பேரார்வமே வென்றது. அடுத்த பாகத்தை நாளை தொடர்ந்து பார்க்கலாம்.